நீட் 2026 தேர்வுக்கு தயாராகும் சகோதர சகோதரிகளுக்கு மேவன் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் டிஎன்ஏவோட அமைப்பு, சென்ட்ரல் டோக்மா மற்றும் சில முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். இந்த ஒரு சில நிமிடங்கள் அதிக மதிப்பெண் பெற எளிய வழிவகுக்கும். வாங்க முதல்ல டிஎன்ஏவோட அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். டிஎன்ஏ என்பது டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைடுகளின் பாலிமர். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 பாகங்களை கொண்டுள்ளது. ஒரு நைட்ரஜன் காரம், ஒரு டிஆக்சி ரிபோஸ் சர்க்கரை மற்றும் ஒரு பாஸ்பேட் குழு. 2 வகையான நைட்ரஜன் காரங்கள் உள்ளன. பியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன், பிரிமிடின்கள் தைமைன் மற்றும் சைட்டோசின். 1869 ஃபெட்ரிக் மிஷர் டிஎன்ஏவை கண்டுபிடித்தார். அதை நியூக்ளியன் என்று அழைத்தார். 1953 வாட்சன் மற்றும் கிரிக் இரட்டை ஹெலிக்கல் அதாவது டபுள் ஹெலிக்ஸ் மாடலை கண்டுபிடித்தனர். ரொசலிண்ட் பிராங்க்லினுடைய எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு அதாவது எக்ஸ்-ரே டைஃப்ராக்ஷன் டேட்டா மற்றும் சர்காஃப் விதி டிஎன்ஏவை பற்றிய தகவலுக்கு மிக முக்கிய பங்காற்றின. சர்காஃப் விதி அதாவது சர்காஃப் ரூல்ஸ் படி ஏவோட பர்சன்டேஜும் டியோட பர்சன்டேஜும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஜியோட பர்சன்டேஜும் சியோட பர்சன்டேஜ் ஈக்குவலா இருக்கும். புரியலையா? அடினைன் இஸ் ஈக்குவல் டு தைமைன், குவானைன் இஸ் ஈக்குவல் டு சைட்டோசின். அடுத்த மூலக்கூறு உயிரியலின் மைய கோட்பாடு அது என்னன்னா சென்ட்ரல் டோக்மா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு புரோட்டீன். பிரதி நகல் எடுக்கும் அதாவது ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏவை உருவாக்குகிறது. டிரான்ஸ்லேஷன் புரோட்டீன் அதாவது புரதங்களை உருவாக்குகிறது. ஆனால் சில வைரஸ்கள் உதாரணத்துக்கு HIV எடுத்துக்கலாம். இது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது தலைகீழ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அது மூலமா ஆர்என்ஏ டு டிஎன்ஏவா மாறும். டிஎன்ஏ ரொம்ப நீளமானது, ஒரு இறுக்கமான கட்டமைப்பு தேவைப்படுது. அதனால யூகரியோட்கள்ல டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸால காம்பாக்டா அரேஞ்ச் பண்ணப்பட்டு சோ இது மூலமா அது உருவாக்குறது நியூக்ளியோசோம்கள் ஸ்ட்ரிங் அந்த ஷேப் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு பார்க்கிறதுக்கு தெரியுது. ப்ரோகாரியோட்கள்ல வட்ட வடிவ டிஎன்ஏ அதாவது சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. இங்க ஹிஸ்டோன்கள் கிடையவே கிடையாது. ஆனா டிஎன்ஏ கைரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அதோட உதவியின் காரணமா ப்ரோகாரியோட்ஸ்ல சூப்பர் காயில்டு டிஎன்ஏவா அது மாற்றப்பட்டிருக்கு. நியூக்ளியோய்டுகள் எனப்படும் பகுதியில் இதை நம்ம பார்க்கலாம். டிஎன்ஏல நியூக்ளியோசோம்கள் குரோமாட்டின் இழைகளா மடிந்து குரோமோசோம்களை உருவாக்குகின்றன. யூக்ரோமாட்டின், ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு 2 குரோமாட்டின் இருக்கு. யூக்ரோமாட்டின் லைட் அண்ட் ஆக்டிவ், ஹெட்ரோக்ரோமாட்டின் டார்க் அண்ட் இன்ஆக்டிவ். இந்த பதிவில் டிஎன்ஏ பற்றிய ஒரு சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் மற்றொரு பதிவில் மீதம் இருக்கக்கூடிய தகவலுடன் பதிவிடப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அளித்து மேலும் தகவலுக்கு எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்படிக்கு உங்கள் வாத்தியார். நன்றி, வணக்கம்.